தம்பி, உனக்கு பசிக்குதுன்னு சொன்னியே, சாப்பிடுப்பா. இன்னும் ஏன் யோசனையாக உட்காந்துட்டு இருக்க? அது வந்துமா, ஸ்கூலு ரொம்ப தூரத்தில் இருக்குல்ல, என்னால் தினமும் அந்த பஸ்ஸுக்கு வெயிட் பண்ண முடியட்டுமா. இங்கேருந்து ஒரு மாட்டு வண்டி போகுது, அதில் ஏறி போனால் ஒரு நாளைக்கு 20 ரூபான்னு வாங்குறாங்க. பேசாமல் அந்த வண்டியில் போகலாமான்னு பார்க்குறேன். இந்த ஊருக்கு ஒரே ஒரு டவுன் பஸ் இருக்கிறதுனால அது ரொம்ப நேரம் எடுக்குது. நான் இங்கேருந்து ஸ்கூல் போய் சேர்றதுக்கே 2 மணி நேரம் ஆகுது. அதனால ஸ்கூலுக்கு போகிறதுக்கும் லேட் ஆயிடுச்சு. நான் ஸ்கூலுக்கு சேர்ந்து ஒரு நாள் தான் ஆகுது. அதுக்குள்ளே நம்ம செலவுக்குன்னு தனியாக காசு எடுத்துகிட்டு போய் செலவு பண்ணணுமான்ட்டு ஒரு மாதிரி யோசனையாக இருக்குது. நீ ஏப்பா அதுக்கெல்லாம் கவலைப்படுற? உனக்கு ஒரு நாளைக்கு என்ன 20 ரூபாய் தானே தேவைப்படுது. நான் உனக்கு தினமும் காசு தரேன். நீ மாட்டு வண்டியிலே போயிட்டு வந்துரு. நீ பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணி லேட்டாக போயிட்டு உன் ஸ்கூல்லலாம் தேவையில்லாமல் கெட்ட பேர் வாங்க வேணாம். அம்மா, நம்ம இப்போ இருக்கிற நிலைமையில் இந்த செலவு தேவையான்னு யோசிக்கிறேன். பா, இந்த ஒரு மாதத்துக்கு என்னால் முடிஞ்ச காசு நான் தரேன். அடுத்த மாதம் நீ சம்பளம் வாங்கிடுவல்ல, அப்போது உன் போக்குவரத்துக்கு செலவுக்குன்னு எவ்வளோ வேணுமோ அந்த மாதத்தில் கொஞ்சம் பணத்தை ஒதுக்கி வச்சுக்கோ. அதை வச்சுட்டு போயிட்டு வா. நம்மளோட சௌகரியமும் முக்கியம்தான். தினமும் நீ இவ்வளோ கிலோமீட்டர் நடந்தே போனேன்னா உன் கால் என்னத்துக்கு ஆகுறது? சுவர் இருந்தால் தான்ப்பா சித்திரம் வரைய முடியும். கஷ்டப்பட்டு சம்பாரித்து உடம்பு சரியில்லாமல் போனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஆமாம், ஆனால் உங்ககிட்ட பணம் கேட்க எனக்கு ரொம்ப கூச்சமாக இருக்குமா. நீங்கள் கொஞ்சம் தான் சம்பாதிக்கிறீங்க, அதை வச்சு என்னையும் பார்த்துக்கிறீங்க, எனக்கு எல்லா செலவும் பண்ணுறீங்க. இப்படி இருக்கும்போது உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா காசு கேட்கணுமான்னு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. பிள்ளைக்கு அம்மா கிட்ட பணம் கேட்கறதுல என்னப்பா கூச்ச வேண்டியிருக்கு? நாளையிலேருந்து காசு நான் உனக்கு கொடுக்குறேன், கொண்டு போ. அடுத்த மாதத்துலேருந்து உன் செலவை நீ பார்த்துக்கோ. சரிங்கம்மா, நீ சொல்கிற மாதிரி செய்கிறேன். சரி, சாப்பாடு ஆறிட போகுது, சாப்பிடு. அடடா, அம்மா எவ்வளோ ருசியாக சமைச்சு வச்சுருக்காங்க. வாழ்நாள் பூரா இப்படி ஒரு சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டே இருந்துடலாம் போல இருக்கு. வேற எந்த வேலையும் செய்ய தேவையில்ல. அம்மா எனக்குன்னு பார்த்து பார்த்து சமைச்சு வைக்குது. நான் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தோன்னு அம்மாவை நல்லா பார்த்துக்கணும். அதுக்கு ஒரு கஷ்டமும் படாமல் பார்த்துக்கணும். இன்னைக்கு என்ன சோறு ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்கு. எல்லா சாப்பாட்டையும் எனக்கே கொடுத்துருச்சா? சரி, பாதி சாப்பாடு சாப்பிட்டுட்டு அம்மா என்ன பண்ணுதுன்னு உள்ளே போய் பார்ப்போம். அட, சுட்ட கருவாடு தான்டா. என்ன ஒரு வாசம். கூட இந்த மோர் மிளகாவை வச்சு சாப்பிட்டோன்னா அற்புதம். பட்டணத்தில் பீஸா பர்கர்லாம் சொல்கிறாங்களே, அதெல்லாம் இந்த டேஸ்ட் அடிச்சிக்க முடியாது. வேலைக்கு போய் நல்லா சம்பாரிச்சோன்னே எங்கள் அம்மாவுக்கு 2 கையிலையும் வைர வேலைகள் வாங்கி போடணும். எப்படி சமைக்கிறாங்க பாரு. பாவம் புள்ள, ஒரு நாள் பூரா ஸ்கூல்ல இருந்து பசங்களுக்கு கத்தி பாடம் சொல்லி கொடுத்துட்டு வந்திருப்பான். ரொம்ப பசியாக இருக்கான் போல இருக்கு. நம்ம எனக்கு கால் வலின்ட்டு இன்னைக்கு கூலி கூட வாங்காமல் வீட்டுக்கு சீக்கிரம் வந்துட்டோம். இதை போய் நம்ம எப்படி அவங்ககிட்ட சொல்ல முடியும்? நம்ம ஒரு நாள் சாப்பிடாம இருக்கனால ஒன்றும் குறைஞ்சி போயிட மாட்டோம். இது மாத கடைசி மளிகை சாமான் வேறு வாங்கணும். காலையிலே கிளம்பி போய் ஐயா கிட்ட காசு வாங்கிக்கிட்டு அரிசி பருப்பு எண்ணெய் எல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டில் அடுக்கி வச்சிடணும். சரி, இன்னைக்கு பொழுத இந்த தண்ணியை குடிச்சு ஓட்டிடலாம். நாளைக்கு காலையில் தான் கடைக்கு போயிடுவோமே, அங்கே எல்லா பொருளும் வாங்கிட்டு வந்து சமைக்க ஆரம்பிச்சிடலாம். நாளையிலேருந்து உணவு பற்றாக்குறை நம்ம வீட்டில் இருக்க போகிறதில்ல. லக்ஷ்மி நம்ம வீட்டில் நுழைஞ்சிட்டா. இனிமேல் நம்ம வீடு சுபிக்ஷமாக இருக்கும். நானும் சம்பாதிக்கிறேன், என் பையனும் சம்பாதிக்கிறான். நமக்கு இனிமேல் வருமன்றது நம்ம வாழ்க்கையில் இருக்காது. என்னப்பா, சாப்பிட்டு முடிச்சிட்டியா? என்னம்மா, எனக்கு நல்லா சாப்பாடு போட்டுட்டு நீங்கள் மட்டும் பச்சை தண்ணி குடிச்சிக்கிறீங்களா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா. மத்தியானமே நான் நிறைய சாப்பிட்டுட்டேன், எனக்கு வயிறு ஃபுல்லாக இருக்குது. அதனால தான் தண்ணி குடிச்சிட்டு தூங்கலான்னு பார்த்தேன். நீங்கள் மட்டும் தான் எனக்கு தியாகம் பண்ணணுமா? நான் உங்களுக்காக எதுவுமே பண்ணக்கூடாதா? வாங்கம்மா. எங்கடா கூப்பிடுற? நீங்கள் சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறேன், வாங்க. அடே, போய் சாப்பிட்றா. சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கான். எனக்கு அப்படி ஒன்றும் பசிக்கலடா. நீ போய் சாப்பிடு போ. வாங்கண்ணா வாங்க. பிடிவாதக்காரன், சொல்கிற பேச்சே கேட்க மாட்டான் இவன். அம்மா, வாயை திறங்க. அடே, வச்சுட்டு போடா, நானே சாப்பிட்டுக்கிறேன். அதெல்லாம் முடியாது, நான் தான் சாப்பாடு ஊட்டி விடுவேன். போதும், வாயை ரொம்ப திறக்காதீங்க. வாய்க்குள்ள குகையே தெரியுது. நல்லா அப்படிதான் அள்ளி சாப்பிடுங்க. நல்லா இருக்குடா. கோழி சாப்பிட்ற மாதிரி சாப்பிடாதீங்க. எப்படி யானை கவலத்தை உள்ள தள்ளும் அந்த மாதிரி வாயில போட்டு தள்ளுங்க. காலையில என்ன சீக்கிரமா எழுப்பி விடுங்கம்மா. சரிப்பா, தூங்கு. அம்மா, நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் மலைக்கல்லன் கதையெல்லாம் எனக்கு சொல்வீங்களே, இப்பெல்லாம் ஏன் சொல்ல மாட்டீங்க? நீ சின்ன பிள்ளையில தூங்குறதுக்கு ரொம்ப அடம் பிடிப்ப, அதனால சொல்லுவேன். அதை கேட்டுட்டு பயந்துட்டு தூங்குவேன்.
இப்போ தான் நீ பெரிய பையன் ஆயிட்டியே, உனக்கு எதுக்கு அந்த கதை? மா எனக்கு கேட்கணும் போல இருக்கு, ஏதாவது கதை சொல்லுங்கம்மா. பா, அம்மாவுக்கு இன்னைக்கு ரொம்ப சோர்வாக இருக்குப்பா. உனக்கு நான் இன்னொரு நாள் கதை சொல்கிறேன், சரியா? சரிங்கம்மா, காலையில் என்ன சீக்கிரம் இப்போ மறந்துடாதீங்க, 4 மணிக்கு எழுப்பி விட்ருங்க. அப்போ தான் சுடு தண்ணி வச்சு குளிச்சுட்டு நான் ஸ்கூலுக்கு கிளம்ப முடியும். சரிப்பா சரிப்பா. அட, இது என்ன இடம்? பார்க்கவே இவ்வளோ பயமாக இருக்கே. வழி தெரியாமல் இங்கே வந்துட்டுமோ? இது என்ன காட்டுக்குள்ளே இவ்வளோ பெரிய பங்களா கட்டி வச்சுருக்காங்க? இதுக்குள்ளே மக்கள்லாம் இருப்பாங்களா? ஒன்றும் புரியலையே. இங்கேருந்து வண்டி வசதி கூட எதுவுமே இல்லையே. நம்ம எங்கேருந்து இங்கே வந்து மாட்டணும்னு ஒன்றும் புரியலையே. ஒரே குழப்பமாக இருக்கே. சிச்சோ, ஏதோ பூனை கத்துற சவுண்டு கேட்குது. இங்கே சின்ன சின்ன சவுண்டு கேட்டால் கூட நம்மளுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியல. பேசாமல் விடிகிற வரைக்கும் இங்கேயே தூங்கிட்டு காலையில் வீட்டுக்கு எப்படியாவது வழி கண்டுபிடிச்சி போயிடலாம். இன்னும் இந்த காட்டுக்குள்ளே ஒரு சின்ன பாப்பா அழுதுட்டு இருக்கு. பாப்பா, யார்மா நீ? இந்த நடுக்காட்டில் வந்து இப்படி அழுதுட்டு இருக்க? உங்கள் அம்மா அப்பா உன்னை தேட மாட்டாங்களா? அங்கிள், நான் வழி மாறி இங்கே வந்துட்டேன் அங்கிள். என்னை எப்படியாச்சும் என் வீட்டில் கூப்பிட்டு போய் சேர்த்துருங்க. மா, இந்த மாதிரி இடத்துக்குலாம் தனியாக வரக்கூடாதுன்னு யாரும் உனக்கு சொல்லி கொடுக்கலையா? எனக்கே இந்த இடத்த பார்த்தா பயமாக இருக்குது. நீ என்னடானா இங்கே நின்றுக்கிட்டு இப்படி அழுதுட்டு இருக்கியே. யார் கூப்பிட்டாலும் எங்கேயும் போகாது, நீ என் கூடயே இரு. நான் பத்திரமா உன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் விட்டுறேன். சரிங்க அங்கிள். முதல்ல அழைய நிறுத்துமா நீ. நான் கையில் கட்டிகிட்டு இருந்தேன் கடிகாரமும் நின்று போச்சு. இன்னும் நேரம்னு கூட தெரியல. காலையில் 6 மணி ஆனோன்னு வெளிச்சம் வந்துடும். நம்ம 2 பேர் கிளம்பி இங்கேருந்து வேறு இடத்துக்கு போயிடலாம். இந்த இருட்டில் நம்மளால எங்கேயும் போக முடியாது. சரி அங்கிள், நீங்கள் சொல்கிற மாதிரியே பண்ணலாம். ஏமா ஏமா சும்மா சும்மா அழுதுகிட்டே இருக்க? என்னம்மா விஷயம்? அங்கிள், எனக்கு தாமரைப்பூ வேணும். அங்கே பார்த்தீங்களா, ஒரு தாமரை குளம் இருக்குது. அதுலேருந்து எனக்கு ஒரே ஒரு தாமரைப்பூ மட்டும் பிச்சு கொடுங்க. காலையில் எங்கள் அப்பா கிட்ட அந்த தாமரைப்பூவை பிச்சு கொடுக்க சொன்னேன். அவர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கோச்சிட்டே என்னை இங்கே விட்டுட்டு போயிட்டாரு. நீங்களாவது ஒரே ஒரு தாமரைப்பூ பறித்து கொடுங்க. என்னது, உங்கள் அப்பா வேணும்னு தான் நீங்கள் விட்டுட்டு போனாரா? எவ்வளோ கல் மனசுக்காரராக இருப்பார் அவர். இருமா, உனக்கு ஒரு தாமரைப்பூ தானே வேணும். அழைய நிறுத்து, நான் போய் எடுத்துகிட்டு வரேன். போங்க போங்க, சீக்கிரமாக போங்க. இல்லைன்னா அந்த தாமரைப்பூவெல்லாம் இந்த வீட்டுக்குள்ளே இருக்க பூதம் எடுத்துகிட்டு போயிடும். என்ன பூதங்க இதுன்னு வளர்றா இவ? சரி இருமா, உனக்கு தாமரைப்பூ தானே வேணும், வரேன். தாமரைப்பூவா? தாமரைப்பூ பொல்லாத தாமரைப்பூ. ஐயோ, முதல்ல ஐயோ, இந்த தாமரை தோட்டத்தில் முதல்ல இருக்க போல இருக்கு. இப்போ என்ன பண்ணுறது? நீ பொண்ணு, நம்ம இங்கே இருக்கிறது சேஃப்டியே கிடையாது. அந்த தாமரை குளம் பக்கத்தில் ஒரு பெரிய முதல்ல இருக்குது. எனக்கு கடிக்க வந்துச்சு. நம்ம இங்கேருந்து வேற எங்கேயாவது போயிடலாம். என்னால் அந்த தாமரைப்பூ உனக்காக பறிக்க முடியல. நான் அவ்வளவு கேட்டோம், உன்னால் அந்த தாமரைப்பூவை பிச்சு தர முடியலையா? அப்புறம் எதுக்கு அங்கேருந்து உயிரோட வந்த? அந்த முதல்கிட்டயே மாட்டி கடி வாங்க வேண்டியது தானே? பொண்ணே, ஏன் இப்படி மூஞ்ச விகாரமாக வச்சுட்டு பேசிட்டு இருக்க? இப்போ பாரு என்னோட நிஜமான முகத்தை. ஐயோ, இது பேயா? இன்னும் இப்படி நாளா மடிஞ்சிடுச்சு. ஓடு ஓடு, இங்கேருந்து